இங்க வந்து சில ரியாக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோரோப்ரோபேன் வந்து நம்ம எடுத்துருக்காங்க. CH3, CH2, Cl வந்து எடுத்துக்கிறதுனால பிளஸ் வந்து NaI வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது வந்து நமக்கு என்ன ஃபிங்க்லிஸ்டின் ரியாக்ஷன். இது வந்து ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். அப்ப குளோரின் பதிலா நமக்கு என்ன ஆகும்? இந்த NaCl வந்து நமக்கு வெளில போயிடும். அப்ப குளோரினுக்கு பதிலா நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன CH3, CH2 ஒரு CH நான் விட்டுட்டேன். CH2 இங்க நமக்கு வந்து I வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க வந்து இன்னொரு CH2 வந்திருக்கு. இல்ல நான் CH2 ட்வைஸ் வந்து போட்டுக்கிறேன். 2 CH2 வந்து இருந்திருக்குது. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து இந்த குளோரின் வெளிய போயிட்டு அங்க அயோடின் போய் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். 2வது ரியாக்ஷன் வந்து பாருங்க. 2வது ரியாக்ஷன் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். நெறைய பேர் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிருவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த KBr வந்து வெளில தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா OH தூக்கி போட்டுருவீங்க. ஓகேவா? அது வந்து நமக்கு வந்து தப்பு. இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஆல்கஹால் யூஸ் பண்ணிருக்காங்க. எத்தனால் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எத்தனாலிக் KOH நீங்க போடும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்ப இங்க 2வது மாலிக்யூல்ஸ் தான் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒரு கார்பன் வந்து இருக்குது. இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH வந்து குடுத்துருக்காங்க. அது போக நமக்கு என்ன இருக்குது? இங்க Br வந்து இருக்குது. இங்க நம்ம என்ன ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க? ஆல்கஹாலிக் KOH வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆல்கஹாலிக் KOH இருந்தா பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்கும். அப்ப இந்த Br வந்து நமக்கு வந்து HBr வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா கார்பன். இதுக்கு எல்லாமே பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான். இதுவும் பீட்டா கார்பன் தான். ஏதோ ஒரு கார்பன் நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளில போயிடும். HBr வெளில போயிடும். அப்ப நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH3, C, CH2 இங்க டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இங்க நமக்கு என்ன CH3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த KBr தூக்கி போட்டுட்டு அதுல OH வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருவாங்க. அது வந்து நமக்கு வந்து தப்பு. ஓகே. நாங்க வந்து ஆல்கஹாலிக் KOH. நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. அக்வாஸ் KOH வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னன்னா வாட்டர் வந்து குடுத்துருக்காங்க. NaOH வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்வாஸ் KOH. இந்த கேஸ்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, OH வந்து புரோமின் வந்து வெளிய போயிட்டு OH வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிக்கும். ஓகே. அப்ப தேர்ட் ஒன் வந்து நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? தேர்ட் ஒன். ஓகே. அப்ப நம்ம தேர்ட் ஒன் நம்ம என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு CH3, CH இங்க வந்து நமக்கு வந்து Br வந்து குடுத்துருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH2, CH வந்து குடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்ன ரியேஜென்ட் வந்து குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்வாஸ் NaOH வந்து குடுத்துருக்காங்க. KOH அண்ட் NaOH 2மே நமக்கு வந்து சேம் தான் இல்லையா? அப்ப இங்க அக்வாஸ் KOH NaOH குடுத்திருந்தீங்க அப்படின்னா, Br வெளிய போயிட்டு அதாவது இந்த NaBr வந்து நமக்கு வெளில போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா, OH வந்து அந்த இடத்துல போய் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH3, CH இங்க நமக்கு என்ன ஒரு OH வந்து Br போயிட்டு அங்க OH வந்து கிடைச்சிரும். CH2, CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH வந்து யூஸ் பண்ணனால நமக்கு வந்து என்ன எஃபெக்ட்? அக்வாஸ் KOH யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன எஃபெக்ட்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும்.